இங்கே காதல் சுகுமார் ஒரு நகைச்சுவை நடிகர் இப்படி பார்க்குறோமானால் அவன் மற்ற நடிகர்களைப் போல ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இல்லை என்றாலும் அவன் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் மகன், பெரிய உணர்வு கொண்ட இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒரு மகன். அந்த சூழலிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இன உணர்வோடு எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய உணர்வு குன்றாமல் நம் உறவுகளிடத்திலே நின்ற ஒரு தம்பி. அதனால் அவனிடத்தில் எனக்கு ஒரு தனிப்பட்ட பேரன்பு எப்போதும் உண்டு. இங்கே என் அன்பிற்கினிய தம்பி துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல துறையும் கிட்டும் சேர்ந்து தான் அந்த நையப்புடை அந்த வலையொலியை தொடங்கினார்கள். ரொம்ப நன்றாக செய்தார்கள். கிட்டுவிட்ட இயற்கையிலேயே அவன்கிட்ட ஒரு சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கிட்ட உண்டு. அது எதையுமே சுருக்கமாக அதை சொல்லி புரிய வச்சிருவான் ஒரு இதை. அதில் நகைச்சுவை உணர்வோடு கேலியும் கிண்டலுமா கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய கெட்டிக்காரன் அவன். எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில் இல்லாத திரைப்பயணத்தில் போனது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஆனால் எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இழந்திருப்பது இழப்பு தான். அதில் அவன் திரைத்துறை பக்கம் வந்து பல படங்களை இயக்கினான். அவன் இயக்கிய படத்தில் எனக்கு இந்த சல்லியர்கள் படம் நம்ம நிறைவை தந்தது. அந்த படத்தினுடைய 2 நிகழ்விலே நான் பங்கேற்று பேசினேன் அந்த படத்தை. என் தம்பி துறை சொன்ன மாதிரி 150 கோடி முதலீடு செய்து எடுக்கிறவர்களுக்கு கதை இல்லை. 1.5 கோடியில் ஆகச்சிறந்த படத்தை எடுப்பான். அப்படி ஒரு படைப்பாளி. சல்லியர்கள் படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா எடுத்துப்பான், நேர்த்தியாக எடுத்துப்பாப்புல. எங்களுக்கு ஒரு பயம் என்னென்றால், இந்த எங்களுடைய விடுதலை போராட்டங்களை இன அழிப்பு அந்த தொடும்போது அது ரொம்ப உணர்வுபூர்வமானது, அது சரியாக செய்யணும், இல்லைன்னா சிக்கலாயிடும். எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு பெரிய கனவு. அவரை போல இந்த இனத்தில் பிறந்தவனில் திரைக்கலையை நேசித்த ஒரு மகன் இதுவரைக்கும் இருக்க முடியாது. இங்கே இருந்த கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை வந்து ஒரு சாக்கடை, குப்பை, சினிமாக்கார பயல் இப்படி தான் பேசி அதை சாக்கடையே என்றே சொல்லி கொண்டு விட்டார்கள். அதில் உருண்டு பிறண்ட நாயும் பண்ணியெல்லாம் நாட்டாண்டுட்டு போயிடுச்சு. இதுதான் நடந்தது பெரிய விபத்து. அது திரைக்கலையை ஒரு எங்கள் தலைவன் என்கிட்ட சொல்றார் பாருங்க, திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க, அறிவியலின் அழகான குழந்தை. திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம். எப்படி வைக்கிறார் பாருங்க. இப்படி பேசல அவர் மெதுவாக சொல்றாரு, நான் அதை எடுத்து சொல்றேன். அந்த பார்வை அவர் இடத்துல இருந்தது. அது காரணம் வந்து சின்லஸ் லிஸ்ட், பிரேவ் ஹார்ட், பென்ஹர் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம விடுதலை போராட்டம் ஏன் இப்படி ஒரு படமாக வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இது இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பா தமிழ் பேரினத்தில் அவர் ஒரு நிர்வாக தலைவனாக இல்லாமல் தன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தலைவனாக இருந்துட்டான். அவன் மட்டும் இவர்களை மேலே 50 ஆண்டு 60 ஆண்டு 10 ஆண்டு 20 ஆண்டு ஆள்றந்த உலகத்திலே தலை சிறந்த நாடாக தன் இனம் வாழ்கிற நாட்டை கொண்டு வருகிறான். அவனுடைய கனவு வந்து 900 ஆண்டுகளாக தம் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அவன் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் கனவு. அதனால அப்படிப்பட்ட ஒரு தலைவன். அதுக்காக பெருமுயற்சி எடுத்தார். இது தன்னுடைய போராட்டத்தை இப்படியாவது எடுத்து கொண்டு போகணும்னு எடுத்தார், சின்னதாக. அதுக்குள்ளே எங்களுக்கு காலம் சரியாக வரலை, அது கெடுவாய்ப்பாக அமையலை, முடிஞ்சிடுச்சு. அதனால் இந்த மாதிரி படங்களை எடுக்கும்போது ஒரு நடுக்கம் இருக்கும். அது சரியாக செய்யணும், இல்லைன்னா தப்பாக போயிடும். வரலாற்றை தவறாக பதியக்கூடாது, உங்களுக்கு தெரியும். அதில் என் தம்பி சல்லியர்களை போராட்ட வரலாற்றில் பெருங்கடல், அது ஒரு துளியை மிகச்சரியாக பதிவு செஞ்சான்னு எனக்கு ஒரு நிறைவு. அதுபோல் இந்த ஆட்டி படத்தையும் அவன் சிறப்பாக செஞ்சிருப்பானுங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கே அந்த ஆட்டி அப்படிங்கிற அந்த படத்துக்கு சொல்லுவோம். அது எங்கள்
குடியில் பெண்கள் முதலாம் அப்படின்னு. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. கிட்டு பேசும்போது வருத்தத்தில் சொன்னால் நமக்கு வரலாற்று பதிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு அது ஒத்துக்கணும். இதில் நம்மளாம் பெருமையாக பேசிக்கிறது இருக்குல்ல. எப்படின்னா, வரலாற்றை படைக்கிறவனுக்கு அதை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்காது. நம்ம செய்யலை இருந்தாலும் விழுந்துட்டா மீசையில் மண்ணோட்டில் பெருமை பேசுகிற மாதிரி தான். அடி இப்படி அடித்தானே, எவ்வளோ அடித்தாலும் தாங்கினேன் பார்த்தில்ல, அது மாதிரி பேசிக்கிறதா. அதையும் உணர்ந்தவன் இந்த இன வரலாற்றில் என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு நம்ம பாட்டன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று 3வது பெரிய பேரரசை நிறுவினார். இது ஒரு, ஆனால் அது ஆண்டாங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்று தான் இருக்குது. பெருவுடையார் கோயில் தான் இருக்குது, தஞ்சை பெரிய கோயில் மட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டன் கரிகால் பெருவள சோழன் ஆண்டுகாண்டா நம்மளை, அதுக்கும் சான்று இந்த கல்லணை தான். இல்லைன்னா எங்களுக்கு கதையை முடிச்சிருப்பான். அதை வச்சுட்டு நாங்கள் எதை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை, தமிழர்களுக்கு வரலாறு இல்லை. அப்போ இலக்கிய சான்று தான் இருக்குது, வெறும் இலக்கிய சான்று தான் இருக்குது. அதில் இப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான், அதில் எங்கள் பாட்டி கண்ணகி பெருமாட்டி போய் கால் சிலம்பி உடச்சி இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்குது. ஆனால் வரலாறு இல்லை. அப்போ அதில் இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன இங்கே சொன்ன மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்யலாம் நம்மவே இல்லாதனால எல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. இலக்கியம் பொய் பேசும், சுவைபட சொல்லு. இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல், தான் உங்களுக்கு அது சுவைபட சொல்லுதல், அது பொய் பேசும். இப்போ உருகி சுகம்பெறா மார்பை திருகி எரிந்தால் தீயிட்டால்னு சொல்லும்போது அது என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நான் எங்கள் வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும்போது, அப்போ இப்போ இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டேன். அப்படி இல்லடா, தீ பற்றி எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள்ங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க சுவைபட அப்படின்னு. அப்போ இலக்கியம் பொய் பேசும், இதிகாசங்கள் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும், காவியம்லாம் பொய் பேசும். ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேசாது. அதனாலதான் நாங்கள் முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு வரைக்கும். இப்போ உதாரணமா, இப்போ கண்ணகி அவளை எடுத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னா, சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாகிறார். எழுதின எங்கள் பாட்டன் இளங்கோவடிகள் 3 மன்னர்களையும் இணைத்து, 3 நிலப்பரப்பையும் மன்னர்களை இணைத்து ஒரு காப்பியத்தை செய்கிறார். அது காப்பியம், அது கற்பனை. ஆனால் கண்ணகியிலும் சிறந்தவள் இருக்கிறார் எங்கள் குலத்தில், எங்க முன்னோர், அது எங்க பாட்டி வேலு நாச்சியார். அது காவியம், இது வரலாறு. ஆட்டினா பாருங்க, ஆட்டி படைக்கிறானையா அப்படிங்கிற மாதிரி ஆட்டி படைத்தால் ஒரு பெண்மகள். தமிழர்கள் பொதுவாக மானுடனே தாய் வழி சமூகத்திலிருந்து வந்தவன் தான். முதல் திணையிலே நம்ம முதல் நிலத்திலே தாய் வழியில், 2வது நிலமும் தாய் வழி, 3வது மருது நிலத்தில் என்று வேளாண்குடிகளாக மாறுகிறோமோ, அவன் காட்டை பார்க்க போகும்போது வீட்டை பார்க்க பெண் இருக்கும்போது ஒருவனுக்கு ஒரு தீங்கிறது வரும்போது தந்தை வழி சமூகமாக ஆயிடுது. அங்கே தான் முதல் எழுத்து. எங்கள் ஐயாமேன் சொல்கிறார்ல, பேரை போடும்போது அவர் எசக்கிய சேர்த்துக்கிட்டார் அப்படின்னு. அப்போ தந்தை வழி சமூகமாக வரும்போது தான் அது வரைக்கும் பெண்ணு தான், தாய் வழி சமூகம் தான். நம்ம அதை மாற்ற முடியல. இன்று வரைக்கும் நாடு தாய் நாடு தான், மொழி தாய்மொழி தான். என் தம்பி கார்வணன் சொன்னது மாதிரி இந்த தமிழ் குடிகளுக்கு 90 விழுக்காட்டுக்கு மேலே பெண் தெய்வங்கள் தான். எனக்கு கூட என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி பெண்ணு தான். இங்கே இருப்பீர்கள். எங்கள் இன வரலாறு இந்த திராவிடர்கள், அதுவும் ஐயா ராமசாமி பெரியார் வந்த பிறகுதான் எங்களுடைய வரலாறை தொடங்குகிறார்கள். திராவிட வரலாறு, திராவிடர். இன்றைக்கும் தமிழன் இன அரசியல் வரலாறு ஐயா பெரியார், அண்ணா, கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இதுதான் பெஸ்ட். என்னுடைய வரலாறு அதுக்கு எவன் கண்டுபிடிச்சான்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிறான் ஒருத்தன். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ்ங்கிறான் ஒருத்தன்.
அங்கிருந்து நகர்ந்து நகர்ந்து வரத் தொடங்கும் போது மனிதன் பேசிய மொழியில் இருந்த ஒளியும் எழுத்து வடிவம் இன்றும் தமிழிலே காண கிடக்குங்கிறான் ஒருத்தன். அப்ப இவ்வளவு என்றைக்கு என் இனமுன்னோன் என்னுடைய முதல் மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தை ஆவை எழுதினானோ அன்றைக்கு தொடங்கிச்சு தமிழனுடைய இன அரசியல் வரலாறு. முதலா கப்பல் ஓட்டி கப்பல் ஓட்டினவன் கடலுக்குள்ள என் பாட்டு அரசியந்திர 60,000 யானைகளை கொண்ட படையை வச்சிருந்திருக்கிறான். 60,000 யானைக்கும் சோறு போட்டிருக்கிறான், தீனி போட்டிருக்கான், அதுக்கு பாகன் வச்சிருந்திருக்கான், வீரன் வச்சிருந்திருக்கான். அந்த யானைகளை கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் படையை நடத்திருக்கான். எங்கேயும் போர் போடல. 60,000 யானையை வரிசையா நிறுத்தி வீரர்களை மேல நிறுத்தி ஆயுதத்தோட நிறுத்தினா எதிரி நாட்டு படை வீரன் குதிரையில நின்னவன் காலை தூக்கி யானை பிளிரிச்சா அவ்வளவுதான் கும்பிட்டான், சாமி என்னை விட்டுரு நீ ஆண்டுகன்ட்டு. உண்மையிலதான் 60,000 யானை. நீங்க ஔவையாரெல்லாம் 1000 யானை நின்னதுக்கே பயந்துட்டான், தேட்டர் விட்டுலாம் ஓடிட்டான், திரையரங்கு விட்டு ஓடிட்டான். அப்பா அப்படின்னு தெரியுது. அப்படி வாழ்ந்து அவ்வளவு பெரியது. அது பெருமையா பேசல. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திட முடியும்னு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலம் 1800 2000 ஆண்டுல தொற்றுக்கான் ஒருத்தன் கரிகால் சோழன். ஒரு பயம் ஒண்ணு அதெல்லாம் பேசல, எவனும் பேசல, யாரும் பேசுறது இல்லை, எவனும் பேசுறது இல்லை. ஒரு கைம்பெண் 200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளச்சேலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்க சிந்திட்டு அழுகுன்னு. இதுதான் இருந்த நிலைமை. புருஷன் செத்து போயிட்டான், என் பாட்டை முத்து விடுங்கண்ணா, அவன் செத்து போனான், கோயில் வாசல செத்து பணமாக கிடக்குன்னு. என் பாட்டை 2 பேரும் போகாதேங்கிறான். மருது பாண்டி 2 பேரும் தளபதி. போக வேணாம், வெள்ளக்காரன் வருவான் சுத்துவான், பயப்படுது. ஒன்று கவலையே படாமல் மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போறா ஒரு மகள், ஒரு கைம்பெண். இந்த சமூகம் சொல்ற மாதிரி ஒரு பெண்மகள். என் அன்பு சொந்தங்களை நீங்க கொஞ்சிருங்க, இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்திருக்காங்க. இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த நிலத்தின் விடுதலைனே வச்சுக்க, எந்த ஒரு மகனும் வென்றதில்லை. போர்ல வெள்ளக்காரன் தோற்று தான் இருந்திருக்கான். ஏஎம் பாட்டன் தீரன் சின்னமலையோ புலித்தேவனோ இல்ல அழகுமுத்துக்கோனோ எவனுமே தோற்று தான் போயிருக்கான். ஒரே ஒரு பெண்மகள் தான், ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவள் ஒரே ஒருத்தி, எங்க பாட்டி மானமரத்தி வேலுநாச்சியார் தான். உண்மையிலே ஆட்டினா அவதான். அத நம்ம பேசுறதுல வரலாற்றுல ஒரு படிப்பினை இல்லை. கண்ட நாய் பேய்க்கெல்லாம் தெருவிலங்கும் சிலை இருக்கு. என் பாட்டிக்கு இந்த சிவங்க அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தண்டி பொம்மை வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து அப்ப எப்ப வருதுன்னா கோவம் வருது. வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டுட்டாய். உன் பாடத்திட்டத்திலே தென்னாட்டின் சான்சிராணின்னு தான் உன் பாட்டி எழுதியிருக்கான் வேலுநாச்சியார. வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறான். மணிக்கர்ணைங்கிற பெண் 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறார். இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சான்சி அந்த மன்னன் இறந்து போனதுனால அந்த நிலப்பரப்புக்கு அவ தலைவியாகி அரசியானதுனால சான்சி ராணி. இளம் வயது திருமணம்னால பாய் லக்ஷ்மி பாய் சான்சி ராணி லக்ஷ்மி பாய்னு பேர் வருது. நீ என்ன வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கணும்? சான்சி ராணி எழுதும் போது வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதியிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? தென்னாட்டின் சான்சி ராணின்னு என் பாட்டி எழுதுற. அங்க நான் பேசாம மண்டையாட்டிட்டு இருந்தேன் பாரு, அங்க செத்துச்சு என் வரலாறு, அங்க போயிருச்சு என்னுடைய வரலாறு. நீ என் பாட்டை வாவு சிதம்பரனாரை விட நீ என்ன வல்லபாய் பட்டேல் பெரியாள். நீ என்ன பண்ணிட்ட நீ? ஆனா வல்லபாய் பட்டேல் எனக்கு வரலாறு இருக்குது, என் பாட்டன் வாவுசி இல்லை. அதாங்க அது சிக்கல். கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது. என் தாத்தன் வழக்கறிஞர், என் அப்பன் வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு 50,000, அன்னைக்கு 50,000 என் பாட்டனுக்கு. ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்னா அவ்வளவு செல்வந்தன் சொத்தம் மட்டும் இழந்தான் மண்ணின் விடுதலைக்கு. இந்த தமிழ் மக்களின் மானம் கப்பலேற விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தமிழன், சுதேசி கப்பல். நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன், அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதழ் நடத்தினான். அன்னைக்கே தமிழ் தேசம் தமிழ் நேசன் பத்திரிகை நடத்தினான். அவன் வரலாறு எங்க இருக்கு? எனக்கு மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் இழுத்திருக்கான் இந்த மண்ணின் விடுதலைக்கு.
போய் கோவை சிறையில் இருக்கு. இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு, அந்த செக்கு. ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்துல இருந்த அவன் பேரன் நான். அதே கோவை சிறையில பக்கத்து அறையில செக்கிழுத்த செம்மல் வா சிதம்பரனார் இருந்த சிறை அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அந்த அறை எழுதி வச்சிருக்கான். வேணா நீ வேணா போயிட்டு அவனு போல அனுப்பி விரைவில் அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது இதில் பேசிட்டு வாடனா போட்டுருவான். என்ன நான் போகாத சிறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு ஏதாவது பார்க்கணும் சீமானேன்னா உடனே வரணும்ன்றப்பல கட்டாயம் நேரம் நிற்கணும். வழக்கு இருக்கு, இதுக்கு ஒரு வழக்கு இருக்கு. வல்லபாய் பட்டேலை படித்தோம். நம்மளுடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரே படிக்கல. நீங்க எல்லாம் நான் கோவப்படுறேன்றீங்க. நான் கோவப்படுறதே பரவாயில்ல, என் தம்பியெல்லாம் கொந்தளிச்சுட்டாப்ல. இங்க பாருங்க, தொலைக்காட்சியில் என் உடன் பிறந்தார்களா இருக்கிறீங்க. தந்தை பெரியார், கலைஞர் அதான் பேசுறீங்க. நீங்க ஜெயலலிதா அம்மா சொல்லணும், இவர் அப்பா சொல்லணும், அவரை தந்தை சொல்லணும், இவரை கலைஞர் சொல்லணும். ஆனா எங்களை மட்டும் வாவுசி மாப்போசி என்னடா சிசின்னு பேசிட்டுக்கிற நீ? எப்படி இருக்கு? எந்த மான தமிழன் இதை ஏற்பான்? வாவுசி மாப்போசி, என் சிலம்பு செல்வர் மாப்போசி, செக்கிழுத்த செம்மல் வாவூசி சொல்ல முடியாத ஒன்னல்ல. தமிழ் தென்றல் திருவிக்கா, தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள், முத்தமிழ் காரலன் கியாப்பை விஸ்வநாதர் பேச முடியாத ஒன்னல்ல. பேச முடியுமா? முடியாது. திரைப்படத்தில் நடிச்சோம்னா தலைவர் என்ன சொல்றாருன்ற, தலைவர் என்ன சொல்ற, எங்க தலைவர் என்ன சொல்ற, திருப்பிரபாகரன்ற. டேய், கழுத்தை திரி விடலைன்னு பார்த்துருக்கு. நீ ஏன் அவரை மேதகன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? பேசுறத பாரு, நீ பேசுறத பாரு. பேசு, நாளைக்கு கூட பேசுவான் பாரு. பேச்சு எப்படி பேசுவான் பாரு. தமிழர் தந்தை சீபாதித்தனார் சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? சிந்தனை சிற்பி சிங்கார வேளர் அப்படி சொல்லியிருக்கியா நீ? எங்கேயாது சொல்லியிருக்கியா? ஆனா இதை மட்டும் பாரு, இதை மட்டும் தமிழன் விழித்துக் கொள்ளனேன்னு வச்சுக்கிறீங்க. பெரியார் தந்தையாயி, ஐயா ஸ்டாலின் அப்பாவாயி, ஜெயலலிதா அம்மாவாயி, நம்ம எல்லாம் எவன் என்னன்னு தெரியாம போயிடும். பெத்தப்ப அம்மாவை மறந்துட்டு நீ இதை அம்மா அப்பான்னு சொல்லிட்டு திருவேன். இப்படிதான் உன் வரலாற்றை இழந்த நீ, இப்படிதான் இழந்த. நான் தான் படிக்க வச்சேங்கிறது நீ எப்படி நம்பின? எப்படி நம்பின நீ? எப்படி நம்பின? உன் இனத்தில் எத்தனை பெண்பார் புலவர்கள்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள். நச்சினார், கிணியர், அவ்வை, எத்தனை அறிவு மூதாட்டியே உன் பெண் பெருமகள் அவ்வை. பெண்களை காப்பிய நாயகராக வச்சு பாடியவன் தமிழன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, எத்தனை காப்பியங்கள். குல தெய்வங்களாக வச்சு கும்பிட்டவன் தமிழன். அப்ப எப்படி எங்க நீங்க? நான் தான் பெண்ணடிமை நீக்கின, எங்க நீக்கின நீ? நீ படிக்க வச்ச சரி எதை? திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சிவக சிந்தாமணியை, வளையாவதியை, குண்டலகேசியை, ஐங்குறுநூறுவை, 18 அகநானூறுவை, புறநானூறுவை, கலித்தொகையை, கலிங்கத்து பரணியை படிக்க வச்ச, கம்ப ராமாயணத்தை படிக்க வச்ச. இதையெல்லாம் எழுதினவனை எவன்டா படிக்க வச்சது? பதில் வச்சிருக்கியா? பதில் வச்சிருக்கியா? பெரியார் தான் படிக்க வச்சார். வச்சுக்க. பக்கத்தில் இருந்த அறிஞர் அண்ணாவா WMA 2 முதுகலை படித்தார். அண்ணாதுரை ஐயா, அதுக்கப்புறம் ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன், இவர்கள் 3 பேரையும் படிக்க வச்சது யாரு? அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாங்களப்பா. ஏன் இதெல்லாம் நீ கேள்வி எழுப்பல? வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறான் கோசிமி. எங்க இருக்குது ஒன்னு? எங்க நீ பெண்ணை அடிமைப்படுத்தின? தமிழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்றான். எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான். ஒரு செய்தி சொல்றா பாப்போம். என் மாண்புடா, என் மாண்பு தமிழ் பேரன்பின் தாயிடா. இல்லைன்னா யாரும் ஊரே யாவரும் கேளீர்னு எந்த மொழி சொல்லியிருக்குடா? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் கூட பாடல, எல்லா உயிருக்கும். உலகத்துல எந்த மொழி சொன்னது? என் தமிழ் தான் சொன்னது. என் தமிழ் தான் பாடியது. புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். என் தமிழ் தான்.